வணக்கம். நான் தான் உங்கள் அக்கறையாரம் பேசுகிறேன். இன்றைக்கி ஒரு குட்டியாக சொல்ல போகிறேன். ஒரு ஊரில் ஒரு அக்கா, தம்பி 2 பேர் இருந்தாங்க. அவங்களுடைய அப்பா, அம்மா வந்து கொஞ்சம் சின்ன வயசுலேயே இறந்துட்டாங்க. அவங்க 2 பேருமே கஷ்டப்பட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி பண்ணிவிட்டு வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அப்போ வந்து அவங்களுடைய உறவினர், அந்த அக்காவும் தம்பி இருக்கனால அவங்களுடைய சித்தப்பா வராரு. சித்தப்பா வந்து பத்திரிகை கொடுக்குறாரு. ஒரு விசேஷ பத்திரிகை, அவருடைய பொண்ணுக்கு மஞ்சள் நீராட்டு விழா பத்திரிகை கொடுக்குறாரு. பத்திரிகை கொடுத்துட்டு, "இது மாதிரி ஃபங்க்ஷன் வச்சுருக்கேன், வந்துடுங்க" அப்படின்னு சொல்கிறாரு. சொல்லிட்டு அதோட விடாமல் அவர் என்ன பண்ணுறாரு, "நான் வந்து உன்னுடைய ஃபங்க்ஷனுக்கு வந்து நான் அரை பவுனில் நான் மோதிரம் போட்டிருக்கேன். அது மாதிரி அதே அளவுக்கு நீ எனக்கு ஒரு 5 வருஷத்துக்கு முன்ன போட்டேன், அதே மாதிரி இப்போ அதுக்கு குறையாமல் பண்ணணும்" அப்படின்னு சொல்லுவார். சொல்லிட்டு போயிடுவார். உடனே அக்கா என்ன சொல்லுவாங்க, சித்தப்பா அது மாதிரி சொல்லிட்டாரு, நாம் ஒரு அரை பவுன் போட்டார், நம்ம அதை விட கொஞ்சம் சேர்த்து 3/4 பவுனாவது போடணும் அப்படின்னு சொல்லுவாங்க தம்பிக்கிட்ட. என்னக்கா அது, நான் வாங்குகிற சம்பளமே 25,000 தான், இப்போ தான் சேர்ந்து கொஞ்ச நாள் தான் ஆகுது, அவ்வளோ தூரம் போட முடியாது அப்படின்னு இது பண்ணாங்க. இல்லைடா தம்பி, அப்படிலாம் கிடையாது, நீ வந்து நம்ம சொந்தம் விட்டுறக்கூடாது, சொந்தத்துக்கு வந்து கண்டிப்பாக செஞ்சே ஆகணும், சொந்தம் தான் முக்கியம் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. சரிக்கா நான் பார்க்குறேன்ட்டு கேட்பார். அவர் வேலை செய்கிற முதலாளிகிட்ட கேட்பார், ஐயா 2 மாத சம்பளத்தை அட்வான்ஸ் ஆகணுன்னு. என்னப்பா நீ சேர்ந்தே ஒரு 6 மாதம் தான் ஆகுது, அதுக்குள்ளே நீ 2 மாதம் அட்வான்ஸாக கேட்குறியா, அதெல்லாம் கொடுக்க முடியாதுன்றாரு. உடனே ஒரு நண்பர்கிட்ட கேட்குறாரு. நண்பர் பணம் ஒரு 50,000 கொடுன்றாரு. பணமா, ஐயோ நான் ஊர்லேயே இல்லை வைடான்றான். இது மாதிரி வேறு நண்பர்கிட்ட கேட்குறாங்க. எல்லாருமே வந்து பணம் கொடுக்குறதுனா உடனே ஃபோனை கட் பண்ணு, நான் ஊரில் இல்லை, எனக்கு வேறு வேலை இருக்குது அப்படி இப்படின்னு இது பண்ணுறாங்க. அப்புறம் கடைசியாக வர வழி இல்லாமல் ஒரு ஃபைனான்சியர்கிட்ட போகிறாரு. ஃபைனான்சியரை வந்து, நான் பணம் தரேன், 50,000 தரேன், ஆனால் 10 பைசா வட்டி, மாதம் 5,000 வட்டி தரணும் அப்படின்றாரு. இவர் ரொம்ப ஷாக் ஆகிடுறாரு. ஏதோ குறைச்சி கொடுங்க அப்படின்றாரு. எல்லாம் அது மாதிரிலாம் பண்ண முடியாது அப்படின்ட்டு சொல்கிறாரு. உடனே என்ன பண்ணுறாரு, ஒரு பணமே வேணான்ட்டு வந்துடுறாரு. வந்து அக்கா கிட்ட, இது மாதிரி எங்கே கேட்டு பார்த்தா முடியலக்கா, நான் வந்து ஒரு 1/4 பவுன் வாங்கிக்கலாம், அது இதுதான் பணம் இருக்குது, 2 கிராமில் வாங்கி போய் கொடுக்கலாம் அப்படின்றாரு. சரி, அப்போ இப்போ சித்தப்பா திட்டுவார், என்ன சொல்கிறாரோன்ட்டு இது பண்ணிட்டு போவாங்க. ஃபங்க்ஷனுக்கு போவாங்க 2 பேரும் எடுத்துக்கிட்டு. அது வழியிலே போகும்போது அந்த வழியிலே அந்த அவங்க சித்தப்பா நின்றுட்டு, என்ன வந்துட்டிங்களா ஃபங்க்ஷனுக்கு, ரொம்ப சந்தோஷம், என்ன நான் சொன்ன மாதிரி நகை எடுத்து வந்துருக்கீங்களான்னாரு. உடனே இந்த சித்தப்பான்னு அந்த தம்பி மோகத்தை காமிப்பார். என்ன அது 2 கிராம் 1/4 பவுன் கூட இல்லையே, அவ்வளோ தான் இருக்கும் இருக்குது அப்படின்றாரு. நான் அரை பவுன் போட்டிருக்கேன் அப்படின்னுவார். உடனே இல்லை இதான் முடிஞ்சுது அப்படின்னுவாங்க. இல்லை இதெல்லாம் நீங்கள் வராமலே போகலாம் அப்படி இப்படின்னு அவர் கோபமாக பேசுவார். அப்போ தான் அந்த தம்பி சொல்லுவார், அக்கா நீங்கள் உறவுனே, அவர் உறவுக்காகலாம் நம்மளை வர சொல்ல, அவர் போட்ட மோதிரத்துக்காக தான் வர சொன்னார், அதனால் உறவுலாம் நமக்கு முக்கியம், அவர் நினைக்கிறா நாம் தான் உறவுன்னு நினச்சிட்ருக்கோம், அவர் அப்படிலாம் இல்லை, வாக்கா நம்ம போகலாம் அப்படின்னாரு. நான் கொடுத்ததை, நான் போட்டதை கொடுங்கன்னுவாங்க. உடனே அவங்க கையில் இருந்த மோதிரத்தை, அரை பவுன் மோதிரத்தை கழட்டி கொடுத்துட்டு இந்த 1/4 பவுன் மோதிரத்தை எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. உறவுகள் என்பது பணத்துக்காக உறவுகள் இருக்கக்கூடாது. உண்மையான உறவுகள் என்பது அவங்களோட பாசத்தோடு இருந்தால் தான் அது உறவு. பணத்துக்காக இருந்தால் அது உறவு கிடையாதுன்றது தான் அந்த கணக்கு. நன்றி, வணக்கம்.